வீட்டில் பறவை கூட்டை கலைக்க கூடாதுன்னு சொன்னது இதுக்குத்தானா? தெரியாம கூட தொட்டுடாதீங்க. ஒரு வீட்டில் பறவைகள் கூடு கட்டுறதுன்னா அது அந்த வீட்டை பாதுகாப்பான இடம்னு அவை நம்புறதுக்கான சின்னம். சத்தம், சண்டை, பதற்றம் அதிகமா இருக்கிற இடத்தை பறவைகள் ஒருபோதும் தேர்வு செய்யாது. அதனால தான் வீட்டில் பறவை கூடு இருந்தா அதை கலைக்க கூடாது, விரட்டக்கூடாதுன்னு முன்னோர் சொல்லி வச்சாங்க. அப்படின்னா அது சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து குருவிகள் வருவது அந்த வீட்டின் சூழல் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கான அடையாளம் என்று நம்பப்படுகிறது. எங்கெல்லாம் சுகமாக வாழ முடியும்னு தோணுதோ அங்கத்தான் இந்த சிறிய பறவைகள் தங்கும். சிட்டுக்குருவிகள் அதிக சத்தம், குழப்பம், பதற்றம் நிறைந்த இடங்களை தவிர்க்கும் இயல்பு கொண்டவை. அதனால்தான் அவை சுதந்திரமாக சுற்றி பறக்கும் வீடு என்றாலே அங்கு மன நிம்மதியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது. அவற்றின் கீச் கீச் சத்தமே அந்த வீட்டுக்கான நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது. குருவிகளின் வாழ்க்கை முறையே மனிதர்களுக்கு ஒரு பாடம். சிறு தானியங்களை கூட வீணாக்காமல் அவற்றை சேமித்து வைத்துக் கொள்ளும் பழக்கம் அவைகளுக்கே உரியது. அதனால் உழைப்பு, சிக்கனம், பொறுமை போன்ற நல்ல பண்புகளின் அடையாளமாக குருவிகள் கருதப்படுகின்றன. ஒரு பகுதியில் பறவைகள் அதிகமாக இருப்பது அந்த இடத்தின் இயற்கை சமநிலையும் வளமும் சிறப்பாக இருப்பதை காட்டுகிறது. சில ஆன்மீக நம்பிக்கைகளில் பறவைகள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தின் வடிவமாக பார்க்கப்படுகிறது. அதனால் வீட்டிற்கு வரும் குருவிகளுக்கு தானியம் அல்லது தண்ணீர் வைப்பது முன்னோர்களின் அருள் குடும்பத்தில் நிலைத்திருக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. இந்த நம்பிக்கை இன்று வரை கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஜோடியாக சிட்டுக்குருவிகள் ஒரு வீட்டிற்கு வந்து சுற்றி பறப்பது மிகுந்த மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. அது அந்த வீட்டில் இருக்கும் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும், தம்பதிக்குள் புரிதலும் பாசமும் வருமென்ற நல்ல செய்தியை சொல்லும் சின்னமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரலாம், குடும்பத்தில் சந்தோஷமான மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் அனுபவ நம்பிக்கைகள் கூறுகின்றன. அதேபோல் குருவிகள் கூடு கட்டும் வீடுகளில் வறுமை நிலைத்து நிற்காது என்பதும் பலரின் நம்பிக்கையாக உள்ளது. அதனால்தான் முன்னோர் காலத்திலிருந்து சிட்டுக்குருவிகள் வீட்டில் கூடு கட்டினால் அவற்றை கலைக்கவோ விரட்டவோ கூடாது என்று சொல்லி வந்தார்கள். இன்றைக்கும் குருவிகள் வீட்டிற்கு வந்தால் சிறிது தானியங்களும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் வைப்பது இயற்கையோடு இணைந்து வாழும் நல்ல பழக்கமாகவும் வாழ்க்கையில் நேர்மறை ஓட்டத்தையும் தரும் செயலாகவும் பார்க்கப்படுகிறது.